ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது, உங்களை பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த உலகத்திலே நாம் அநேக போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். அநேக போராட்டங்களில் ஜெயிக்கவும் வல்லமே நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களை கலங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது சூழ்நிலை நம்ம எப்படி கடக்கப் போகிறோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். என கருமையானவர்களே, கொஞ்ச காலத்திற்கு முன்பே ஒரு தொழிலதிபர் ஒருவர் எங்களிடம் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் அலுவலகத்திற்கு போயிருக்கும் போது செட்டில் பண்ண வேண்டிய அநேக பில்கள் இருந்ததாம் டேபிளை பார்த்தோன்னே இவருக்கு கஷ்டமாய் போட்டு கலங்கி விட்டார். இது எப்படி நம்ம செட்டில் பண்ண போகிறோம், இப்பொழுது பணம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த டேபிள் வெயிட்டுக்கு கீழே ஒரு வசனம் இருந்ததாம். அந்த வசனத்தை பார்த்தால் உலகத்தில் நிற்பனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு, நம்ம என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், தேவனாலே முடியும் என்று சொல்லி அந்த வசனத்தின் கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் வழிகளை திறந்தார். அந்த செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய காரியம் பில் எல்லாவற்றையும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டாராம். ஹல்லேலூயா. அதே ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலும் இருக்கிறார், உங்கள் குடும்பத்திலும் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் இடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மகனே திடனுக்குள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே வேத பாருங்க சிலர், இவருக்கு எப்படி பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். உடனே இயேசு அவர்கள் நிலைமை அறிந்து, நீங்கள் உங்கள் இதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொன்னார். என கருமையானவர்களே, பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. எனக்கு ஒருவேளை நீங்கள் பாவத்து சூழலில் இருக்கலாம். இந்த பாவங்களை நான் எப்படி விட்டு வெளியே வருவேன்? உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இந்த பாவங்கள் உங்கள் தடையாக இருக்கலாம். தயவு செய்து எனக்கு அருமையானவர்களே, விட முடியாத பாவங்களை கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அவரிடம் ஒப்பு கொடுத்துடுங்கள். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து வெளிவர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருவேளை என்னோட ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் தேவனாய் கர்த்தர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, இயேசு சீஷர்களோடு படகில் செல்லும் பொழுது பலத்த சுழல் காற்று ஏற்பட்டு படகு நிரம்பத்தக்கதாக அலைகளும் மோதிற்று. இயேசு படகில் இருந்தபடி பின்னணியில் தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். சீஷர்கள் அவரை பார்த்து எழுப்பி, நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். உடனே கர்த்தர் காற்றை அதட்டி, கடலை அமர்ந்து இறையாதே என்றார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் உங்கள் சூழ்நிலை கடலினாலேயே போல மோதி அடிக்கிற சூழ்நிலை இருக்கலாம். துக்கத்தோடு இருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரோட அமைதியாக இருக்கவில்லை. உடனே இறையாதை அமைதலா இருந்து சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்கள் சூழ்நிலையும் கர்த்தர் அதட்டி ஒரு அமைதலை உண்டாக்குவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதலை உண்டாக்குவார். சூழ்நிலையை சாதகமாக்கி தருவார். கர்த்தர் வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். உன் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு படகில் ஏறி அந்த சீஷர்களோடு சேர்ந்து மலையின் மேல் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஜனங்கள் அவரை தேடி ஓடி வந்தார்கள். உடனே இயேசு, இவர்கள் சாப்பிடத்தக்க ஒன்றுமே இல்லை, ஒரு அப்பத்துக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி புளிப்புவிடம் கேட்கும்போது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு என்றார். இது எம்மாத்திரம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். உடனே இயேசு, அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஸ்தோத்தரித்து அதை சீஷரிடத்தில் கொடுத்து, ஜனங்களுக்கு அதை பரிமாறுங்கள், அவர்களை பந்தியில் உட்கார்ந்து பரிமாறுங்கள் என்று சொன்னார். உடனே சீஷர்கள் பரிமாறினார்கள். மீதியான கூடை 12 கூடை எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை தொழிலுக்கோ, திருமண காரியங்களுக்கோ, வீடு கட்டுவதற்கோ, மருத்துவ செலவிற்கோ பணமில்லையே என்று சொல்லி, என் கையில் இவ்வளவுதானே பணம் இருக்கிறது, நான் எங்க போக முடியும், எங்க போய் கடன் வாங்க முடியும் என்று சொல்லி கலங்கலாம். சகோதரனே சகோதரியை, கலங்க வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்கள் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற வல்லவர். அவர் சகலத்தை சிருஷ்டித்தவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவரை உறுதியாய் பிடித்து ஜெபியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தாவே, இதை கொண்டு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கடன் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியான துணிக்கை எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.